ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புதுசாக ஒரு கைலாஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கானுங்களே, அது என்ன பவர்னு நம்ம பார்க்க போகிறோம். இது பாசிட்டிவ் பவர்னு போட்டிருக்கு, ஆக்டிவ் பவர் இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இது இது என்ன பேர்? கைலாஸா கரெக்டாக எனக்கு தெரில, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி பேர் இருக்குது. இவனோட பவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவன் எதிரியோட வெஸ்ட்டை நம்ம அடித்து உடைச்சோன்னா ஈபி யாருன்றாங்க, அப்புறம் என்னென்னலாம் யாருன்றானுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் தான் உங்கள் டாக்ஸிக் கெவின். கொஞ்சம் திக்கிட்டேன்ல, சாரி, ரொம்ப திக்குது. இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம மொதல் வீடியோனால திக்குது. நாளையிலேருந்து ஒரு புது வீடியோவில் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு கமெண்டில் பண்ணுங்கள். வெல்கம் பண்ணுறது. சரி, இப்போ நம்ம வந்துவிட்டோம். கிளாஸ் கோடு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கான பயனையை வச்சு நான் ஹீரோய்க்கில் இருக்கேன். ஹீரோய்க்கிலேருந்து இப்போ ஹீரோய்க்கு தோற்றா போச்சு. பணையை வச்சு பண்ணுறேன். அதுக்காண்டியாவது ஒரு லைக்கை கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த செல்லு வேறு அப்பப்போ தானாகவே கண்ட்ரோல் ஆகும். அதனால் எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்படி வெஸ்ட்டு இருக்காது கைஸ், அதனால் வெஸ்ட்டை செதற வைக்க முடியாது. முடிஞ்ச மண்டையை செதற வைப்போம். எவனா வாங்க அடித்து மண்டையை பொழக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஐயோ, இப்போ தான் எவனும் வரமாட்டான். அந்த ஓசிக்கில் எடுத்துட்டான். டெம்ட்ரி போட்டான்டா. டெம்ட்ரி போடாதீங்கடா. எனக்கு இந்த டெம்ட்ரி கண்டாலே பிடிக்காது. வந்துட்டானுங்களே, ஓடு 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 அழுத்துறானு. இந்த ஒரியனை போட்டானுங்க. எப்படி ஒன்றுங்களுக்கு முதல்ல காளான் கிடச்சிச்சு. இந்த கைலாசை வச்சுட்டு வந்து ஐயோ மண்டையில் வச்சிட்டேன்டா. வச்சுட்டேன்டா. டே முடிஞ்சு போத்தமா. ஐயோ, ஷாட்கனை வச்சு அழகுன்னு அழுத்துறானுங்களே. கண்ட்ரோல் வேறு தானாக பண்ணுது. இந்த செல்லை மாற்றணும். லே அடிச்சிருங்களா ப்ளீஸில் தோத்துறாத. இந்தா போச்சு, தோக்க போகிறோம். தோத்துறான். மண்டையிலே வச்சானா. சரி, நம்ம வேறு கடைசியில் இருக்குமே. சரி, முன்னாடி எப்படியும் வரணும். இப்போ வெஸ்ட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்ததுக்கு ஐயோ வெஸ்ட்டு கிடைக்கலையா? டஸ்டிங்கில் அடிச்சுட்டு ஹெல்மெட்டையாவது போட்டுக்கணும். வெஸ்ட்டு தான் இல்லை. சரி, ஹெல்மெட்டு அடுத்தாச்சு. வாங்க சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விடுங்க. எனக்கு அடிக்கிற அடியில் அவனுங்களுக்கு மண்டை கிண்டெல்லாம் பொழக்குதான்னு பார்ப்போம். ஐயோ, தானாக கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கைலாஸ் வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. இந்த ஈவெண்ட் ரொம்ப வேஸ்ட். ஈவெண்ட் வேணால் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ஃப்ரீயாகவே தரானுங்க. இவன் ஃப்ரீயாக தந்தாலும் காசுக்கு வாங்குறதுக்கு ஃப்ரீயாக தராங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த கேரக்டர் வேஸ்ட்டு. எவனும் வாங்கினா யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ மண்டியில் ஐயோ டச் வேறு தானே ஒரு கை எங்கிட்ட போயிட்டு ஐயோ அடிச்சிட்டானுடா. இதுக்கு தான் நானும் சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டச்சு போயிடா வெற்றி. இன்னைக்கு அடிக்கிற அடியில் இந்த ரவுண்டாவது பெஸ்ட்டை தாங்கலை. ஒரு மேட்ச் வெற்றி எடுத்துட்டோம். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் வச்சுட்டு ஜெயிக்கலைன்னா நம்ம வேஸ்ட்டு. இவனே ஒரு வேஸ்ட்டு, நம்மளும் ஒரு வேஸ்ட்டு. ஆக மொத்தம் வேஸ்ட்டு தான். இவன் டீம்மேட்ஸும் நல்ல டீம்மேட்ஸு கிடைக்க மாட்டேங்கானுங்க நம்மளுக்கு. எப்போன்னு அடுத்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மேட்ச் கேம் ப்ளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் கோடின் ஹீரோய்க்குன்னு இன்னொரு மேட்ச்சு போடலான்னு இருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆயிரும். எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் வரும். அப்புறம் இன்னும் என்னென்ன கேம்லாம் போடணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் கேமுக்கு வந்துடலாம். மேலே ஏறி அவ்வளோ பேர் பொழன்னு இன்றைக்கி பொழக்கலை. வந்துட்டேன்டா. வந்தவொடனே அடியா. எங்கேருந்து அடிக்கிறானுங்க? இருங்கடா, இன்றைக்கி மண்டையில் அடிக்கிறேன்டா. ஐயோ, கீழே ஒருத்தன் வந்துட்டானே, க்ளோவால் போட்டான். அவனை கண்டுக்காமல் இவனை அடிப்போம். எங்கடா ஓடுற? வாடா வாங்கிக்கடா. ஐயோ எங்கிட்டோ ஓடுறானே. ஏய் என்னடா ஆனாவுன்னா எங்கிட்டோ ஓடுறீங்க? பின்னாடி முன்னாடி சைட்லலாம் ஓடுறீங்க. எங்கேருந்து இப்போ நம்மளுக்கு அடிக்க போகிறானுன்னு தெரியல. ஐயோ, டச்சு தானோ கை கீழே போகிறோமே. கீழே விழுந்தானா அவனும் தான் நம்மளுக்கு சங்கு தான். வீட்டுக்குள்ளே வேறு ஒருத்தர் இருக்கான். ரெடியாக வெளியே வருவான். வந்துட்டான். ஐயோ, டேமேஜ் விழுந்து சாக முடியும். ஐயோ, கண்ட்ரோல் வேறு தானாக கண்ட்ரோல் ஆகுது. ஐயோ, இதை வச்சு நான் என்ன கேம் ப்ளே பண்ணுறது? இப்படி பண்ணால் நான் முன்னேறுறது? ஐயோ, டச் வந்துட்டு அடி. ஐயோ, அவனு மேலே ஏறிட்டான். ஐயோ, அடிக்கிறானே. இன்றைக்கி நான் மெடிக்கேட் ஏற்றிட்டு வந்து உன்னை பொழக்கலை. பெஸ்ட்டெல்லாம் தெரிக்க வச்சு கைலாஸ் பெஸ்ட்டு நிரூபிக்கிறேன். ஆனால் கைலாஸ் பெஸ்ட்டு நிரூபிக்கிறதுக்கு இவங்க அடிக்க விட மாட்டேங்கிறானுங்க. அடிக்க அந்த முடிச்சான் போச்சு. சோனியா, அவனை நம்பி வந்தேன் பற்றியா? 10 லைஃப் வரும்போதே கவுத்து விட்ட பத்தல. படுக்க வச்சிட்டாங்க போனபடி. நீயாவது அட்ரா கிஸ்ட்லாம் வச்சுட்டு வந்திருக்க. பண்ணி தலையா அடிக்கல. இப்போ நீ அவ்வளோதான். ஐயோ, வந்துட்டான். அடி. போச்சு. நீங்களும் உருப்பட மாட்டீங்க, நானும் உருப்பட மாட்டேன். ஒன்றுத்துக்கும் எல்லாருமே லைக் இல்லை. அவ்வளோதான். இந்த மேட்ச் தோக்க போகிறது உறுதி. இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம விளாடணும். வாங்க விளாடுவோம். டாம்சன் எடுத்துட்டு
பெஸ்ட்டு அப்டேட் பண்ண முடியா போச்சு. காசு தந்தால் தானே ஜெயிக்க முடியும். ஏன் இவ்வளோ காசு? அவ்வளோதான். எண்ணத்துக்கு போட்டும் பிரயோஜனம் இல்லை. இது எதுக்கு பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா ஓரியனுக்கு தான் பிரயோஜனம். ஏன்னா ஓரியனுக்கு தான் 300 இது வேணும். ஏற்றுனா நம்ம கைலாஸ் வச்சுட்டு போகலாம். பேசிவ் பவர்னால நம்மளுக்கு ஒன்றும் பவர் பிரச்சனை இல்லை. அதனால் ஓரியன் வச்சு இதை வைக்கிங்க. இது ஓரியனுக்கு தான் பெஸ்ட்டு. மற்றபடி வேறு எதுக்கு வேஸ்ட்டு தான் எனக்கு தோணுது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓரியனுக்கும் அயாட்டாவுக்கும் தான் இது கரெக்டாக. அயாட்டாவுக்கு தான் வெஸ்ட்டு இதாகாமல் இருக்கும். எதிரி மட்டும் அயாட்டா வச்சு இதை நம்ம சுட்டோன்னா அவனுக்கு கொஞ்சமாக வெஸ்ட்டு போய் நம்மளுக்கு ஈபி ஏறும். அப்புறம் நம்மளும் ஹயாட்டா பவர் வச்சோம். இப்போ எல்லாருமே கைலாஸ் வச்சு தான் வந்திருக்கானுங்க. ஆனால் எல்லாருமே வச்சுட்டு வந்தனால ஓரியன் போட்டு ரெடியாக இருக்கலாம். அந்த மண்டையை பொழந்துட்டேன். வந்த உடனே கில் எடுத்தாச்சு. பொழந்துட்டேன்டா. அவனுக்கு ரிவே பண்ண அந்த சைடில் நிற்கானுங்களே. இப்போ போனால் நம்மளே பொழந்துருவானுங்களே. சரி இன்னும் ஒருத்தன் போகிறான். அவன் போகிறான். நம்ம ஒருத்தன் செத்துட்டான். ஒருத்தன் சாவ போகிறான். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 2 பேர் காலியா? ஐயோ என்னத்துக்கு தான் இருக்கானுங்களோ இவனுங்க. நானே எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அடிக்கிறேன் கிரிக்கெலாம். அந்த இன்னொருத்தன் சாவ போகிறான். எனக்கு தெரிஞ்சு அந்த செத்தான். போச்சு. அவ்வளோதான் நம்ம தோத்துட்டோம். தோத்துட்டோம். வரானுங்களே. ஐயோ வந்துட்டான். வாங்கிக்கோடா. ஓட்டானே. அடுத்த ஒருத்தன் வரானே. யாரா நீங்களாம்? எங்கேருந்துலே வந்திருக்கீங்க? அந்த போச்சு. தோக்க போகிறது உறுதி. ஆனால் நம்ம என்ன கடைசியில் இருக்கோமா ஃபஸ்ட்டு இருக்கோமான்னு தெரில. நம்ம தான் ஆனால் ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரொஃபைலில் காட்டுறது அவனுங்க தான் முதல்ல இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம என்ன செய்ய? ஃபஸ்ட்டு MP5 எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருவோமா? ஐயோ வெஸ்ட் போட்டேனே. காசை கிளியர் பண்ணுவோம் திருப்பி. காசு கிளியர் பண்ணியா? MP5 எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அவங்க மண்டையை பொழக்கலை. வெஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹெல்மெட் இப்போதைக்கு தேவையில்லை. அவனுங்க வெஸ்ட்டை மட்டும் தான் நம்ம இது பண்ணணும். தூக்கமாக வருது. ஏன்னா நைட்டு உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு காலையில் தான் வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேம் ப்ளே எடுத்து அதுக்கு ரெக்கார்ட் கொடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி யூடியூப்பில் வச்சு எவ்வளோ வேலை யூடியூபர்ஸ்க்கு. இது என்னோட இது என்ன சொல்லணும், அது ஒன்றும் வரல. அது என்னோட இது தான். நான் தான் நைட்டு உட்காந்து ஷூட் பண்ண நினச்சா நான் காலையில் கூட ஷூட் பண்ணலாம். நான் ஒரு லூஸு. அதனால லூஸு தரமாக இருப்பேன். ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறக்காண்டி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். சரி அங்கே சுட பார்ப்போம். அங்கே எங்கேயும் எளிமையாக இருக்கானுங்க. எங்கே போவான்னு எனக்கும் தெரில. வருவானுங்க அப்படியே தூக்கிட வேண்டிதான். எங்கேருந்துல அடிக்கிங்க? இல்லை இதெல்லாம் நியாயமா? இது நியாயமா? அடித்து கொன்னுட்டீங்க. இல்லை ரிவே பண்ணல. இல்லை ப்ளீஸில் ரிவே பண்ணல. நம்ம மாஸ்டர் பிளேயர் VTGன்னு ஒருத்தர் கூப்பிட்ருக்காரு. அவர் கூட தான் போய் நம்ம கேம் ப்ளே போட போகிறோம். போச்சு தோத்துட்டோம். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்ஸிட் கெவின் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்னொரு சேனல் டாக்ஸிட் கெவின்லாம் இருக்குது. அதில் எல்லா விலாகும் வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு 20 ஸ்டாரை போக வச்சுட்டேன். சூப்பர். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ஸ்டாரெலாம் போக வச்சுருக்கேன். ஏன் தானே தான் நான் விளாண்டேன். அவன் தான் போயிடுச்சு. சரி பாய் டேக் கேர்.